வணக்கம். கீரைத்தண்டு, கத்திரிக்காய், பச்சை வேர்க்கடலை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ணலாமா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டேன். வானலில் 2 கரண்டி எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு போட்டுக்கணுமா. அது பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணுமா. நல்லா வதங்கட்டும். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோமா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுமா. நம்ம வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் சேர்ந்து கலந்து கொடுத்து வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம்மா. ஒரே ஒரு தக்காளி போதும். அந்த ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து அதையும் கலந்து கொடுத்து நல்லா வதக்கணுமா. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோமா. அதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்கணுமா. வெங்காயம் நல்லாவே வதங்கும். கத்திரிக்காய் நல்லாவே வதங்கணுமா. நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கீரைத்தண்டும் பச்சை வேர்க்கடலையும் கழுவி வச்சுருக்கோமா சுத்தமாக. அதை இதோடு சேர்த்துக்கலாமா. கீரை சமைக்கிறப்ப இருந்த கீரைத்தண்டு பசுமையாக இருந்ததுனால அதை எனக்கு கீழே போடுறதுக்கு மனசு இல்லாது தான் இன்றைக்கி இந்த பொரியலில் போட்டு செய்திருக்கிறோமா. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது அது டேஸ்ட்டு. இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாமா. அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் சுவை கொடுக்கும். இந்த பொரியல் நல்லா கலந்து கொடுக்கலாம். எல்லா காயும் சேர்ந்து நல்லா கத்திரிக்காய், கீரைத்தண்டு, வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டோமா. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து கொடுக்கணுமா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான காரம் போட்டுக்கணுமா. நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோமா. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான். 1.5 ஸ்பூன் போட்டோமா. தேவையான உப்பையும் அது கூட கலந்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்கணுமா. மிளகாத்தூள் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி போட்டு நம்ம வேக வைக்கணுமா. நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 3/4 டம்ளர் தண்ணி இதோட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணுமா. நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நீங்கள் வேணால் இப்போ உப்பு காரம் சரி பார்த்துட்டு பத்தலைன்னா எது குறைவாக இருக்கோ அதை கூடுதலாக போட்டுக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாமா. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா நல்லா சுருண்டு வந்துருச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப அருமையாக இருக்குமா. இது இந்த பொரியல் ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப பிரமாதமாக இருக்குமா. ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததும்மா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.